கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதின மன்னா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 7வது வசனம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவதில் எவ்விதத்திலே நியாயம்? அப்படியே நீங்கள் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளக்கூடாது, ஏன் நீங்கள் அநியாயத்தை சகித்து கொள்ளக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். வழக்காடிக்கிட்டு இருப்போம். நம்ம யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி பேசிட்டாங்களா, அவங்களோட எதிர்த்து வழக்காடாமல் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியாக ஒரு அலுவலகத்தில் ஒரு பரத், ரவி என்கின்ற 2 நண்பர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுதுமே பரத் டென்ஷனாக இருப்பான், எப்பொழுதுமே கோபமாக இருப்பான். இவனை ரவியோடு எப்பொழுதுமே வழக்காடிக்கிட்டு இருப்பான். ஆனால் 2 பேரும் ஃப்ரெண்டுங்க. ஒரு நாள் அலுவலகம் முடிஞ்சு அவங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. வரும்பொழுது பைக்கில் 2 பேரும் வந்து கொண்டு இருக்கும் பொழுது பின்னாடி ஒரு கார் பயங்கரமாக ஹார்ன் அடிச்சுட்டே வரான். இதில் பரத்துக்கு சரியான கோவம் வந்துருச்சு. என்ன ரவி, அவன் இந்த மாதிரி ஹார்ன் அடிச்சுட்டு வரான், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவன் காருக்கு முன்னாடி வேகமாக போய் அப்படியே அந்த காருக்கு முன்னாடி பைக்கை நிறுத்திட்டான். நிறுத்திட்டு வந்தோடனே அந்த காருக்காரன் இறங்கி வரான். எதுக்குடா இப்படி பைக்கை நிறுத்தினீங்க நீங்கள் அப்படின்னு. எதுக்கு நீ இப்படி ஹார்ன் அடிச்சுனே வர, ரோட்டில் ஏன் தேவையில்லாமல் ஹார்ன் அடிச்சுட்டு வர அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே, வழக்காடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த காருக்காரன் என்ன செஞ்சான், அந்த கார் டிரைவர் என்ன செஞ்சான், பரத்தை ஓங்கி ஒரு கொம்பு எடுத்து அடிச்சிட்டான். தலையில் அடித்த உடனே அவனுக்கு அப்படியே ரத்தம் பீறிட்டு வந்துருச்சு. உடனே கட்டு போட்டு ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போனாங்க. ஆஸ்பத்திரியில் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்போ ரவி சொன்னான், என்னத்துக்கு பரத் இந்த மாதிரிலாம் நீ அவனோட எதுக்கு நீ வழக்காடிக்கிட்டு இருக்க, அவன் ஹார்ன் அடிச்சுட்டு போகிறான், போட்டு விடுன்னு நீ அவனோட போய் ஏன் எதுக்கு வழக்காடிக்கிட்டு இருக்க? நீ அவன் பேசாமல் அமைதியாக இருந்தா இப்போ எவ்வளோ உனக்கு சரீரத்தில் நஷ்டம், சரீரத்தில் அடி, பணத்துக்கு பணம் நஷ்டம், எல்லாமே நமக்கு நஷ்டமாயிடுச்சு, என்ன செய்வைப்ப? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்தபோது அவங்களுக்கு தண்ணீர் இல்லாதனால மோசையோடு பயங்கரமாக வழக்காடுறாங்க. என்ன வழக்காடுறாங்க? ஜனங்கள் மோசையோடு வாக்குவாதம் பண்ணுறாங்க. எங்கள் சகோதரர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் நாங்கள் மாண்டபோது நாங்கள் அங்கேயே செத்துப்போனால் நலமாக இருக்கோம், நீங்கள் எங்கள் மிருக ஜீவன்களும் நாங்களும் இங்கே சாகும்படி எங்களை இந்த வனாந்திரத்தில் எதுக்கு நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னு பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணுறாங்க, வழக்காடுறாங்க. மோசே அங்கே ஆரோனும் 2 பேரும் தேவ சமூகத்தில் முகங்கொப்புற விழுந்துட்டாங்க. அப்போ நீங்கள் எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது அங்கே மோசேயும் ஆரோனும் அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார். அப்பொழுது மோசே அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார், மோசேயும் ஆரோனும் சபையை அந்த கன்மலைக்கு முன்பாக கூடிவரச் செய்தார்கள். அங்கே அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு நாங்கள் இந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவோமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த கன்மலையை பார்த்து பேச சொன்னார். ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மோசே கன்மலையை ஓங்கி 2 அடி அடிச்சிட்டார். அடித்த உடனே ஆண்டவர் மிகவும் வருத்தப்பட்டார். மோசே, நான் கன்மலையை பார்த்து உன்னை பேச சொன்னேன், நீ கன்மலையை ஓங்கி 2 முறை அடித்ததுனால நீயும் அந்த ஜனங்களும், உன்னை வழிநடத்தி வந்த ஜனங்களும், அந்த ஆரோனும் நான் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானானுக்குள் நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு கீழே உள்ள 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மோசேயும் ஆரோனும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஜனங்களும் கானானுக்குள் போக முடியாமல் போயிடுச்சு. வாக்குவாதமும் வழக்காடுதலும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போயிடுச்சு. நீங்களும் ஒருவரோடு ஒருவர் வழக்காடாதபடிக்கு நஷ்டத்தை நீங்கள் சகித்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே விபரீதங்களை சகித்தார், நமக்காக சிலுவையிலே அநியாயத்தை சகித்தார், பாடுகளை சகித்தார், நிந்தைகளை சகித்தார், அவமானங்களை சகித்தார். அவர் சகித்தது போல நாமும் சகிப்போமா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா சபை மக்கள் எல்லார் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்.
இந்த நாள் தேவைகள், வேலை, வருமானம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சு தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் bless you everybody. Thank you.